தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியலில் விடுபட்டவர்கள் பெயர் சேர்க்க மேலும் 10 நாட்கள் அவகாசம். திமுக தொடர்ந்த SIR வழக்கில் அவகாசம் வழங்கி உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு. மகாராஷ்டிரா மாநிலம் பாராமதி விமான விபத்தில் கருப்பு பெட்டி மீட்பு. அஜித் பவார் உள்ளிட்ட 5 பேர் உயிரிழந்தது குறித்து விமான போக்குவரத்து இயக்குநரகம் விசாரணை. நாடாளுமன்றத்தில் பொருளாதார ஆய்வறிக்கையை தாக்கல் செய்தார் ஒன்றிய நிதியமைச்சர். ஒன்றிய அரசின் நிதிநிலை அறிக்கை வருகிற 1ஆம் தேதி தாக்கல் செய்யப்படுகிறது. ஜவுளி நிறுவனங்கள் அதிநவீன இயந்திரங்களை வாங்க 20% மானியம் வழங்கப்படும். கோவையில் நடைபெறும் முதலாவது ஜவுளி தொழில் மாநாடு 360 தொடங்கி வைத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. திட்டத்திற்காக ஆண்டுக்கு 30 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் அறிவிப்பு. கோவை மாநாட்டில் தமிழ்நாடு ஒருங்கிணைந்த புதிய ஜவுளி கொள்கையை வெளியிட்டார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். 1100 கோடி ரூபாய்க்கும் அதிகமான மானியத்திற்கான ஆணைகளை வழங்கினார். தமிழ்நாடு புதுச்சேரியில் அடுத்த 2 நாட்களுக்கு வறண்ட வானிலையே நிலவும். திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் அதிகாலையில் மிதமான பனிமூட்டம் காணப்படும் என்றும் வானிலை மையம் தகவல். சென்னை பாரிமுனையில் 822 கோடி ரூபாய் மதிப்பில் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் மற்றும் குறளகம். அடிக்கல் நாட்டி கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தங்கம் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 9,520 ரூபாய் உயர்ந்து வரலாறு காணாத புதிய உச்சம். ஒரு சவரன் 1,34,400 ரூபாய் ஆனது. வெள்ளி விலையும் 25,000 ரூபாய் உயர்ந்து கிலோ 4,24,000 ரூபாய்க்கு விற்பனை. பல்கலைக்கழகங்களில் சாதிய பாகுபாட்டை தடுக்க கொண்டுவரப்பட்ட UGCயின் புதிய விதிமுறைக்கு உச்சநீதிமன்றம் தடை. SC/ST பிரிவினருக்கு பாதுகாப்பு வழங்கும் 2012ஆம் ஆண்டு விதிமுறையை இடைக்காலமாக செயல்படுத்த உத்தரவு. முன்னேறிய வகுப்பை சார்ந்த மாணவர் அமைப்புகள் வழக்கறிஞர்கள் தொடர்ந்த வழக்கில் நடவடிக்கை. வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் அண்ணல் அம்பேத்கர் திருமண மாளிகையை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். 10 இணையர்களுக்கு திருமணத்தையும் நடத்தி வைத்தார். திமுக ஆட்சியில்தான் சென்னையின் வளர்ச்சி என பெருமிதம். இரண்டாயிரத்து 17ஆம் ஆண்டு அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் மீதான வழக்கு. 57 பேரை விடுதலை செய்து மதுரை மாவட்ட நீதிமன்றம் உத்தரவு. கனடாவில் 50 வாகனங்கள் அடுத்தடுத்து மோதிக்கொண்டதில் ஏராளமானோர் காயம். கடும் பனிப்பொழிவால் ஏற்பட்ட வெளிச்சமின்மையால் விபத்து. பதினான்கு அணிகள் பங்கேற்கும் இந்திய சூப்பர் லீக் கால்பந்து தொடர் பிப்ரவரி 14ஆம் தேதி தொடங்கும் என அதிகாரப்பூர்வ அறிவிப்பு.